போனா மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம். நைனா நைனா, ஐயோ நைனா, அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்துருக்கு. என்னடா ஜூஸ் எடுத்துங்க. நோ, இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ் மாப்பிள்ளைக்கு. நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல, ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்துக்குடி எடுத்துக்கோ. சேகரே, கல் குவாங்கிரே கடல் மாத்திரே என்னது இது? கல்லை கட்டி கடல்ல இறக்கிடுவேன்னு சொன்னேன்ல. நீ பொழப்புக்கு தான் ரவுடி, அண்ணன் பிறந்ததுலேருந்தே ரவுடி. அடுத்து நைனா சேர்ல உட்கார்றவன் என் மாப்பிள்ளையா தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. ஊரெல்லாம் தேடுங்க, மாசா ஒருத்தனை இறக்குங்க. இறக்குறேன்னா ஒரு மாடர்ன் பாகுபலியை இறக்குறேன். இந்த சென்னை சிட்டில அட்ராசிட்டி பண்ற நம்ம மாப்பிளைய நான் கண்டுபிடிக்கிறேன். அஸ்டலிம்டா ஒய்க்கலும்பு 6 ஊர் சுகுமுக லீடர என்ன கன்றாவிது? நம்ம மாப்பிள்ள வேற லெவல்ரா. நேச்சலி பிரதர்ஸ் வழங்கும் உங்களில் யார் அடுத்த நைனா. இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். பொருளோட வாங்க, பொண்ணோட போங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே லாரியா வந்திருக்காங்க. வெளியூர் ரவுடிங்க எல்லாருமே கத்தி கடப்பார எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சொல்லுங்க, எல்லா அகிஸ்ட் வந்துட்டு இருக்கானுங்க. நமக்கு தேவையான மாப்பிள்ளை நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம், நைனா ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்போம். கமான் கேமரா கமான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருக்கும்போது உங்க பையன் வாயில ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்ரு? அப்பாவை பிளேட் துப்பி சாவச்ச மாதிரி துப்பி காமி நைனா. இப்ப பாத்தீங்கன்னா வாயில பிளேட் போட்டு அவங்க அப்பா மூஞ்சில துப்பி அவங்க அப்பா காலி பண்ணிருக்கான். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். சொல்லுங்க. நான் 8 வருஷம் புழல் ஜெயில இருந்தேன், 4 வருஷம் டெல்லி திகார் ஜெயில இருந்தேன், 2 வருஷம் லேட்டஸ்டா வேலூர் ஜெயில இருந்தேன், அதுல 1 வருஷம் டாக் செல்லுல வச்சிருந்தாங்க. சோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக மொத்தம் இவர் பிறந்தது இருந்த வீட்ல இல்ல, ஜெயில தான் இருந்திருக்காரு. சூப்பர் கண்டஸ்டன்ட். இல்ல மைக் கொடுங்க. இதெல்லாம் பஞ்சி பேச கூட தள்ளி போ. வாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் போ. வாங்க கமான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் மீட் பண்ண போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம். சொல்லுங்க பேரண்ட்ஸ்ங்கற. நானும் பார்ட்டிஸ் பேஸ் தான். என் தனித்தன்மையை பாக்குறியா நீ? நைனா மாதிரி இருக்கிறவரு நைனாவோட மைனா கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதுனால இந்த பாடி தூக்கி வெளிய போடுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் சொல்லுங்க, உங்க பொறித்தனத்தை சொல்லுங்க. சார் நான் வந்து பாத்தீங்கன்னா 3 சீசன் ட்ரை பண்ணிருக்கேன் சார். டேய், நைனாக்கு இருக்குதே ஒரு பொண்ணு தான்டா. 3 சீசன் போய் சொல்ற. சரி விடு, உன்னோட திறமை எல்லாம் சொல்லு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். நிறுத்து. நீ எதுக்கு ட்ரை பண்ற? சார் நான் எப்படியே அந்த டைட்டில் அடிச்சு 60 லட்சம் ரூபாய் ஃபிளாட் ஜெயிச்சு தருவேன் சார். டேய், நீ அவனாடா நீ? ஏண்டா எங்க கியூ நின்னாலும் போய் கும்பலா நின்னு பாடிடுவீங்களா? போடா. இப்போ நம்ம நைனாவோட ஆடிஷனை பாப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜா மெசேல் ராஜா. எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி. ஏய், எந்த மாதிரி சொல்லி தோடா. இந்த மேரி. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏய், என்ன படமா? குமாரே, கொக்கி குமாரே, செஞ்சிருவேன். யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்குது. ஏய், என்னடா கண்ணு தெரியாத கூட அடி. ஏய், நானே ரவுடி தான். என்ன பண்றான்? ஐயோ மைனா, எங்க என் மைனா? ஏய், தூக்கி அடிச்சிரும் பாத்துக்க. ஓகே பாத்தல புள்ளியா. ஏய், என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க? போடா. मेरा के तुम्हारा के डॉटर के हिंदी कर नैना. कुछ होता है. ஏய், என்னடா இது குச்சு என்றா? नहीं. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஏய், இங்க வாடா. சொல்லுங்க நைனா, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிற? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாப்பு தான். சரியான ஆம்பளை தான். அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. என்னடா இது? நைனா, என்னாலெல்லாம் ஒரு மாப்பிள்ளை இறக்க முடியுமான்னு கேட்டியல்ல? பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். மைமோசுகு அக்வா பிப்சாங் சிம்போ அனிருத்ரா. ஐயோ லீடர், இது என்னது? நம்ம பாத்துக்கிற மாப்பிள்ளை வேற லெவல்னு சொன்னேன்டா. நான் பாக்குறேன். நாங்க எடுத்திருக்கிற திரைக்காவியத்தை பார். என்னடா இது சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லைன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்டை காட்டணும்னாங்க. அதான் ஸ்கூல் சர்டிபிகேட்டை காட்டியிருக்கிறேன். அதுல கூட பாரு, கான்டாக்ட்ல பேடுன்னு போட்டு ஃபிங்கர் பாபு பெருமையுடன் வழங்கும். சூப்பர். இந்த வருஷம் பெஸ்ட் கேமராமேன் விஜய் அவார்டு. கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கு நைனா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோ. பார்த்தல எப்படி இன்ட்ரோடக்ஷன். கமாரா பாக்கெட் சிப் எடுக்கிற மாதிரி கட்டி அசால்ட்டா எடுக்கறாப்ல.
தப்பு பண்ணணும் அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். சரியான பஞ்சு. இல்லைன்னா கடைசி டைரக்டர் பஞ்சு. ஐயன் பேர் என்ன சொன்ன? ஜானியா? பாரு இப்ப கூட நீ ஜானின்னு சொல்றது என் காதுல பாகுபலின்னு கேக்குது. ஆ சரி, கொஞ்சம் எல்லாம் வெளியே இருங்க. சரி நைனா. வெளியே வா. ஏன் ஆப் பண்ணிட்டு அழுவ போறாரு? சுப்பையா, தாசு, இது சரியா வருமா? தாசு, அது யார் புள்ள தெரியுமா? பெஞ்சமின் பையன். கூட்டு வர சொல்லு. ஆங்கும். மம்மி மம்மி மம்மி. ஏய், பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தாத. யாரு என்ன வேணும்? பாய் இருக்காரா? பாய். ஓ பாய் வீடா? இங்கிருந்து 3வது வீடுங்க. ஆமா, சொல்லுக்கா. இல்ல நான் உங்க சன் ஜானி பாய் இருக்காரான்னு கேட்டேன். அந்த வீணா போனவனா அந்த ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில உட்காந்து யார் கழுத்தையாவது அறுத்துட்டு இருப்பான். என்னடா கைத்து அறுகிற மாதிரி கழுத்து அறுகிறது அசால்ட்டா சொல்றாங்க. ஜானி பாய் வேற லெவல். என்னங்க ஒரு நிமிஷம். ஆமா எதுக்கு ஜானியை தேடுறீங்க? நைனா கூட்டு வர சொன்னாரு. God bless you. அக்கா நல்லா இருக்கு. அந்த ஆள் ஏன் இவனை தேடுறா? ஃப்ரெண்டா இல்ல லவரானே புரிய மாட்டேங்குதுடா. கார்னர் சீட் புக் பண்ண சொல்றா, ஆனா நடுவுல பாப்கார்ன் வச்சுக்கிறாடா. ரொம்ப தூரம் பைக்ல போலான்னு சொல்றா, ஆனா நடுவுல பேக் வச்சுக்கிறா. கட்டி எல்லாம் புடிச்சுக்கிறாடா, ஆனா கேட்டா பெஸ்டிங்கிறாளுங்கடா. என்ன கர்மம்னே தெரியல. ஆனா ஒண்ணு மச்சான், இப்பெல்லாம் லவ் பண்ணி சாவறவனை விட லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாம சாவறவன் தான்டா அதிகம். டேய், இந்த வாயால இவ்வளவு சொன்னிய, இதே வாயை கொண்டு போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்கலாம்ல. சொன்னா மட்டும் இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லுவாளுங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வேற ஜாதி, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் ப்ளேமே அவங்க அப்பா மேல தூக்கி போட்டு ஓடிடுவாளுங்க. யாரு வாளோட அப்பன்? நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ராயபுரம் மிடில் கிளாஸ், அவனை எல்லாம் ஏரியால பால் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்களா. சப்பா பையன்டா அவன். அப்ப டைரக்டா அவங்க அப்பாட்டே பேசலான்றியா? பேசிடலாம். என் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ராயபுரம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், வாள் அப்பனை அடிச்சு உட்கார வச்சு சம்மதத்தை முடிச்சு விட்டுருவேன். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நானும் பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பேரு ஒண்டி புலி, த லோண்டி டைகர். ஹலோ, புலி ஸ்பீக்கிங். அண்ணா சுரேஷ் என்ன ஃப்ரெண்டு க்ளோரி பேசுறானா? டேய், எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. ஏன்னா ஆஃபேல ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கேன். இது மீதி கத்தி உன்னால நிக்குது. சரிண்ணே. என்ன இந்த லவ் மேட்டரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்க ஏரியா பண்ண லவ் பண்றானே, அவங்க அப்பா அதுக்கு வந்து ஒதுக்க மாட்டாரோன்னு பயப்படுறானே. டேய், அவங்க அப்பா மூஞ்சி அடிச்சு கோழன்னு கீரை கோழ மாதிரி ஆக்குவான் அந்த புலி. ஆமா, அவங்க அப்பா பேர் என்ன? அது ஏதோ ஒரு மொக்க பேரனே, லூசோ போஸ். தாசு 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 தாசா? ஆமாண்ணே. அந்த பொண்ணு பேரு? அது ஒரு சுமார் பேர் தானே. ஏமா? ஏமாவா? ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? டீ கடைனே. அங்கே இருங்கடா. ஓகே ஆயிருமா? அண்ணே, நம்மளே மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அம்மாவை லவ் பண்ற சொல்லி எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே. ரசல் கைமா முதல்ல அந்த டாப்பர் கழுத்து அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை தேடுவேன்டா. சல்லோ வாமா லீடர். அவன் கை காவால இருக்கும், காலு கிரவுண்ட்ல இருக்கும். ஆனா உங்க கைக்கு அவன் பாடி மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? கோட்டா சாரி நாகிரே. நான் லீடர் சொல்ற ரவா மாதிரி ராவிட்டு வா. ஓ, ஃபிங்கர் பிளெஸிங். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. டேய், இது மாதிரி மேட்டர்லாம் தனியா போக கூடாதா? வாங்கடா, அவன் கதையை நான் முடிக்கிறேன். கண்ணு சுவக்கணும், பல்லு கட்டிக்கணும், முஷ்டி சுரட்டணும், ஆகவே இருக்கணும். ஏய், ஜானி பாய், அன்வர் சமாதியில மண்டி போட்டு சத்தியம் பண்றேன் பாய், உங்களை நான் மட்டை பண்ண வரல. என்ன மச்சான் பாய்ங்கறான்? அப்பயே உன்னை தாடி வளர்க்காதானே, பாத்தி உன்னை பாயிண்ட் சந்தேகப்படுறான். ரத்த வாடை அப்படியே இருக்குது. ஜானி பாய், நைனா குடிக்கிற அதே கட்டன் சாயா. பாய், ஐயா உங்களை கூட்டு வர சொன்னாரு. ராயபுரம் போலாங்களா? பாத்தியில ஒண்டி புலி கெத்த. வா போலாம். நீங்க போங்க, பரவாயில்ல போங்க. நீங்க உட்காருங்க ஜானி பாய். அப்படியா? சரி. ஒண்டி புலி ஃப்ரெண்டுக்கே இவ்வளவு மரியாதைனா, அப்ப
ஒண்டி புலிக்கு மாசு மச்சான். கரெக்ட். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. இது யார் வீடு? நைனா வீடு பாய். பொண்ணோட நைனா வீடா? ஓகே ஓகே. முதல் கிளாஸ்னு சொன்னா வீடு பெருசா இருக்கு. லீஸுக்கு எடுத்துருப்பானுங்க. என்ன மச்சான், உன் மாமனார் இவ்வளோ ஓகே ஆகுறான்? பால் பண்ணுங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. மச்சான், ஒண்டி புள்ளி அண்ணாண்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிடுறா. நாளையில கை வச்சிட போறானுங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர் மாமனாரா. இருந்தாலும் ஒண்டி புள்ளியான ரொம்ப மோசம்டா. அதுக்குன்னு கூட 2 பேர் கச்சோடியா சுத்த விடுவாரு. அந்த ஆள் மூஞ்சில எவ்வளோ பயத்திருக்கு பாரு. வணக்கம் தம்பி. ஹாய். பேட்ட பேட்ட. அடிக்காமலே அழுவான் போல இருக்க. பாத்தியா நீனா உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்கெட்ச் போடுறத. இப்போ பாரு, இது எந்த ராயபுரம் மட்டும் இல்ல, கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். ஓ சுத்து போடுறியா? நான் போடுறேன் பாரு. நீங்க தான் ஜானியா? நீங்க தான் தாசா? பெஞ்சமின் ரத்தமாச்சே. பசங்க சொன்னாங்க இந்த ஜெயநகர் ஹாஸ்டலாண்ட ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணீங்களாமே. சம்பவம்? அதான் அவன் பொண்ணை பார்த்தா தான் சம்பவம்ன்றான்டா. அப்படியா? அது ஃபர்ஸ்ட் சம்பவம் இல்லைங்க. துணி கடையில இருட்டுல ஃபர்ஸ்ட் சம்பவம். அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு. அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி தம்பி போதும் தம்பி. சுப்பையா, இப்பெல்லாம் பசங்க எல்லாம் டபக்குன்னு வந்துடுறாங்கல்ல. ஃபாஸ்டா இருக்காங்க. எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பக்தில ஒண்டி புலி கெத்த அவரு வாயாலே சொல்ல வச்சுட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே. நீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால எனக்கு ஓகே தான். இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஒரு வாட்டி பேசுறீங்க. என்னது உங்க அம்மா கிட்டயா? இந்த கல்யாணத்துக்காவது உங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? கூல். ஒத்துக்கிட்டேன். உதவி இங்க என்ன நீட்டிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள நீட்டிட்டு இருக்க. போய் காப்பி எடுத்துட்டு வாடா. பண்டி நடக்க. முதல்ல ஒண்டி பிள்ளை சொல்லி உன்னை மீட்டு கொண்டு போனோம்டா. கல்யாணம் மாட்டு ஓகே ஆச்சு. முதல்ல ஒண்டி பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய், என்னடா கோயில் யானை மாதிரி வந்துட்டு இருக்கற? சீக்கிரம் வந்து தொலைடா. பண்ணி பாயல. இந்தாங்க பாய். கண்டிப்பா ஒண்டி புள்ளி என்கிட்ட சொல்லுண்டா. அடி வாங்குறது ஒண்டி புள்ளி தான்டா. அடி வாங்குறது ஒண்டி புள்ளியா? அப்ப அடிக்கிறது மாப்பிள்ள. மாப்பிள்ள பாய்க்கு 45. மாப்பிள்ள கெத்துக்கு 90ஆவே ஊத்துறா நரிவாயா. 90யா? அந்த சேகரை போட்டிங்களே, அதான் மாப்பிள்ள ஹைலைட். எந்த சேகரு? 25 சேகரை பண்ணிருப்பா. அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெறும் சேகர்னு சொன்னா என்ன நைனா நீ? அதான் மாப்பிள்ள, நாங்க அந்த ஹாஸ்டல் முன்னாடி எங்க பொருளை வச்சு நின்னுட்டு இருந்தோமே, அப்ப அந்த கூர்க்கா சாமான் எடுத்து போட்டு போயிட்டியா? கூர்க்கா சாமானா? மாமா டைம் ஆயிடுச்சு. அம்மாக்கு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க பண்ணிக்கங்க. சுப்பையா, தாசு என்னதான் ஐட்டங்காரனா இருந்தாலும் அம்மான்னு உடனே அமைதியே போறாப்ல. மாப்பிள்ள ஒரு அன்பான ஐட்டக்காரையா. ஃபோன்ல பேலன்ஸ் வேற கம்மியா இருக்குதே. தம்பி, உன் பேர் ஏதோ புல்லன்னு சொன்னாங்களே? கோயில் புள்ள. கோயில் புள்ள. ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தாசு, மாப்பிள்ளைக்கு எல்லாமே தம்பி தான். தம்பி இல்லாம மாப்பிள்ளை எந்த சம்பவமும் செஞ்சது இல்ல. நான் சம்பவமே செஞ்சது இல்லையடா. இப்போ உனக்கு நான் எப்படி? அப்படித்தான் மாப்பிள்ளைக்கு தம்பி. ஓ, அப்புறம் என்ன? இந்த ஆறுமுகம் பொண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவோம். அது நம்ம உஷார் பண்ண பொண்ணாச்சே. இவன் ஏன்டா அழுகுறான்? ஹாப்பி ஃபீலிங் தாசு. நானும் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். செல்லகுட்டி எங்க இருக்கீங்க? பால் பண்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியாடா. நான் இப்படியே கீழே குச்சிட்டுமாடா. வரகடா எருமைங்களா. ஏய், என்னடா பாத்தாரு? ஏய், ஜானி பாய் என்னடா பாத்தாரு? ஐயோ, அச்சிக்கிறானுங்கடா. ஐயோ, டேய், இவனுக்கு ஐட்டக்காரங்க இல்லடா, பைத்தியக்காரனுங்கடா. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுடுறா, நாளைக்கு தப்பிச்சு ஓடிடலாம். எனக்கு என் ஏமா வேணும்டா. எனக்கு என் உயிர் வேணும்டா. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றா. இப்பவே போய் ரவுடிலன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவனுங்க கழுத்தை கச்சே கொண்டுருவானுங்கடா. அப்சல்யூட்லி. இப்படியே நடிச்சு ஏமாவை கல்யாணம் பண்ணி சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடலாம்டா. மாப்பிள்ள, மாமா அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. வரண்டா. இருந்தாலும் மாப்பிள்ள, நீங்க இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. கண்டுபிடிச்சிட்டானுங்க. உன்னை பட்டுக்க போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. நீங்களும் என் பொண்ணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. மச்சான், இவனுக்கு இப்பதான்டா இதையே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளை வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒட்டுமொத்த ராயபுரத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அதான் மாமா எனக்கும் தெரியல.
வாட்மா டெல் மீ. இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அவர் தான் வெட்டி பிடிச்சா வந்துக்கிறாரு. வெட்டு வாங்கி தானே வந்துக்கிறாரு. கொடுன்றல. 1 செகண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு சுகர். இப்படி சுகர் போட்டா அவர் சுகர்ல செத்துற மாட்டாரு. டேய் இது மாப்பிளைக்குடா. ஓ மாப்பிளைக்கா? லெட்ஸ் த மூவ். வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம். நைனா நைனா ஐயோ நைனா. அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்திருக்கு. என்னடா ஜூஸ் எடுத்துங்க. நோ இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ் மாப்பிளைக்கு. நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்துக்குடி எடுத்துக்கோ. ஜூஸ் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் கை கொடுவா. இது வேறயா? என்ன நைனா ஒண்ணுக்கு வருதா? நான் ஒன்னும் பெட்போர்ட் எடுத்து கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்று வேணா அப்படியே கொஞ்சம் ஓரம் கொண்டு விடு. ஜன்னலாண்டி அசிங்கமா இருக்குமே. பாத்ரூம் போலாம்ல. சரி அதெல்லாம் விடு. நேற்று நைட்டு 15 பேர் உன்னை சுத்து போட்டானுங்களாமே. நம்ம பசங்க சொன்னானுங்க ஏதோ நல்ல நேரம் நம்ம ஜானி பாய் இருந்து 10 பேரை பாட் போட்டாப்ல. இல்லைன்னா இன்னைக்கு போட்டோ 0 வாட்ஸ் பல்ப் மாட்டிருப்போம். வாட் ஏ கேங் சார் இஸ். நீங்க தானே அவனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்தீங்க. நைனா ஒயிட் அவுட் நாங்களா இல்ல. ஒன்லி ஒன் லோன்லி டைகர் ஒண்டி பிடி மட்டும் தான். அதுக்காக நீங்க கிஃப்ட் தரலாம் சொத்து எழுதி வைக்கலாம். ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணி அடிக்கிற? நான் ஒரு கேமராமேன் தாயா. நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஃபிலிம் மேக்கர் ஃபிங்கர் பாம் மேல கை வையா பாப்போம். அவன் எங்கடா இருக்கான்? அது என்ட்ரி ஆவறா இருப்பார். ஹாய் गाइस வாட்ஸ் அப்? நைனா நீ சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு. என்ன நைனா ஒரு கோணி முடி தலைனை கட்டி பிடிச்சி நிக்கிற? அவன் முடி குத்தல? கட்டி பிடிக்கிற கழுத்தை பிடிச்சி தான குத்து. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் உசுரை காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே. அவன் வெறும் மாப்பிளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிளைய ஐடென்டிஃபை பண்ணது ஐயம். இதை தாண்டா எதிர்பார்த்தேன். அவனையே இப்படி கட்டி பிடிச்சி பாராட்டு என்ன எனக்கு நீ மவுத்து கிசே குடுப்ப போல இருக்குதே. கொடுப்ப வா. ஐ அம் கமிங். நைனா கேரியான். ஏய் என்ன எல்லா பாராட்டையும் நீனே வாங்கிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட 1 மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? என்ன நைனா? கொடுத்துருவோம். ஆல் பாய்ஸ் ஆல் த பெஸ்ட். வச்சுக்கோ வெளில போ. நைனா வச்சு செய். ஜானின்னு அவன் பேரை சொன்னா உனக்கு என்னன்னு கேக்குது? நீ எத்தனை வாட்டி கேட்டினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேக்குது நைனா. பாகுபலி அப்படி கேக்குது நைனா. அடிக்கடி அவனை பத்தி ஒன்னு சொல்லுவியே, இங்கே அதை சொல்லு பார்க்கலாம். அஸ்டலிண்டா ஒய்கனும்பு ஆறு ஊர் நம்ம மாப்பிள்ள வேற லெவல். உங்க பிரைவசி நான் கெடுக்க விரும்பல. RIP ஃபிங்கர் பாபு. நைனா டேக் கேர். சத்தடா ஃபிங்கர் பப்பு. டேய் அவர் ஜூஸ் குடிச்சிட்டாராடா? உள்ள பூஞ்சி நிக்கிற ஏரியால தான் இருக்கேன். பொருள் ரெடி. 3 பேர் தானே? கொடியில மாச்சிக்கோ. இவ்வளவு கேவலமான கொடி வச்சிருக்கான். என்ன கட்சிக்காரனா இருப்பான்? ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா? பாய் நேற்று நைட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் மூடில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கின்னு ஆம்பளைங்களை அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கின்னு உங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்க. கரெக்ட் புலி. அச்சா கரெக்ட். இவன் ஒரு திருட்டு புலி, இவன் ஒரு குழம்பு புலி, இவன் ஒரு ஆப்பிரிக்கன் புலி, இவன் ஒரு கழுத புலி, இவன் ஒரு டிஸ்கவரி புலி, இவன் ஒரு ஃபேண்டசி புலி. போதும் தெரிஞ்சிச்சு. புலி அந்த குர்குரே ஸ்நாக்ஸ் எதை போய் அனுப்பேன். கோ ஃபார் த ஜர்னி பாய். கோ டைம் இல்லை கோ. நம்ம எவ்வளோ பெரிய மாசு நம்மளை போய் டேங்க்ல திருட்டு குடிக்க வச்சானுங்களாடா கண்ணா. புலே எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைல இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் அட்டன் பண்ணோம்னா நம்ம மாஸ் ஆயிருவோம். முதல்ல உனக்கு ஃபோன் வருது பாரு, அட்டன் பண்ணு. சொல்லுங்க க்ளோரி, எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கீங்க? டேய் நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி நிக்கிறேன்டா. அவனுங்க என்ன தேனா கூட பரவாயில்லடா. பச்சை மண்டு எங்க அம்மா அப்பா என்னடா பாவம் பண்ணாங்க. ஐயோ 100 பேர்ல கூட்டு வரத மச்சான். டேய் எங்க அப்பாவுக்கு சிங்கு வேஷம்லாம் பார்க்க சைக்கிள் ஜானே இடிடுடா. ஆனா க்ளோரி இந்த பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். இந்த பாபு அண்ணனும் புலியும் இருக்காங்க. இந்த சீனை நாமளே முடிச்சிடலாம். டோராங்க உட்கார்ந்தா தானே பிரச்சனை. என்னன்னா தூக்கிடலாம்ல? தூக்கிடலாம் இல்ல தூக்கியாச்சு. தூக்குறோம். இது நான் ஏத்தி வச்சிருக்கிற மெழுகுவர்த்தி மேல சத்தியமா சொல்றேன். தூக்குறோம். பேங் 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 பேங். என்ன யோசிச்சிட்டு இருக்கா?
தூக்கிறதுக்கு தான்டா சரியான டைம் நம்மளுக்கு. ஜானி பாய் எதுக்கும் ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பாய். தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கிடணும் பாய். தூக்குறோம்டா ஜானி பாய். ஏன்டா கத்துற? நைனா அண்ணே சமுதாய குத்திர புத்து தூக்கிட்டானே. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே இறப்பருக்கும் ஏகரே பொறுத்தருள் அநேகரே. ஜானி பாய் இதே சேருக்கோஸ்தரம் தான் தாசி துரை அப்பனை தூக்கினான். அதே சேருக்கோஸ்தரம் தான் துரை தாச ஓட விட்டான். நீ எவ்வளவு பெரிய மாசுன்னா நீ அந்த சேரையே தூக்குன பார். நீ வேற லெவல் ஜானி பாய். ஆனா எனக்கு ஒரு டவுட் பாய், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கோம் தெரியுமா? ஜானி பாய் இந்த சேரை எடைக்கு போட்டுருவோமா? டேய் எடைக்கு போட்டா வடை கூட கிடைக்காது. போட்டோ பிடிச்சி OLXல போட்டு ஓவர்சீஸ்ல வித்துருவோம். அதுக்காக என் சேரை தூக்கிட்டு வந்தேன். இதே சேர்ல என் மாமனாரை உட்கார வச்சு அவர் கண்ணு முன்னாடியே என் சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு காட்டல. நைனா கண்ணு முன்னாடியே வா. கதவை சாத்திட்டு என் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுறேன்டா. நாங்கள கூட இருந்து காட்டுறோம் பாய். காட்டுறேன்டா. காட்டுவோம் பாய். ஆனா ஒரு சின்ன டவுட், இப்போ நம்ம எவ்வளோ போதையில் இருக்கு தெரியுமா? மாமா மாமா சேர் எடுத்து வந்துருக்கேன், கதவு தர மாமா. ஜானி பாய் இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. OLXல நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க, வித்தரலாமா? ஐடியா இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன போதையில் இருக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ போதில் இருக்கு? இவ்வளோ போதில் இருக்க சொன்னா நீங்க 2 பேரும் சிங்கிள் சண்டை கூப்பிடுவீங்க. சொல்லலைன்னா இந்த மான் கொப்புக்கு மரணம் ஆயிடுவேன். சொல்றா நம்ம எவ்வளோ போதையில் இருக்கிறோம்னா சேரை எடுத்துக்கின்னு ஒளிஞ்சுங்கிற வீட்டை விட்டுட்டு ஒரிஜினல் வீட்டிலே வந்து நிற்கிறோம். அப்போ இங்கே யார் இருப்பா? வெல்கம் டு சாப்பாய். கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ணலாம். நமஸ்காரம். வணக்கம் பிரதர். My mother is supper, my father is supper, my brother also supper. Everything in the world is supper to me. நீ சொல்றது ஒன்று அந்த சப்பை மூஞ்சி சப்பை நம்பலாம். பின்னாடி இருக்கிற ஜிம்பாய்ஸ் எப்படி நம்பணுங்க? மான் கொம்பு சுத்துறேன்னு அவனுக்கு காதுல பூ சுத்தி இருப்ப. இப்ப எல்லாம் சேர்ந்து உன்னை சுத்து போட போறானு பார். நான் சப்பனா என்னடா சொல்லிடலாமா? வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. பொருளா நாமளே போட்டுடலாம். அப்படி எடுப்பா வந்துருச்சுடா. ஏய் அம்மா பொருளை குடுறா. தெரிக்க விடலாமா? சரி பேபி நான் பாத்துக்கிறேன். எங்கடா போற? இந்த சப்பை இது வாங்கினது வெங்காயம் கூட வெட்டினதில்லை. நீயே யூஸ் பண்ணிக்க. வேலை முடிச்சிட்டப்பா. என்கிட்ட குறுக்கு சொன்னடா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அடிச்சு பேசாரா பண்ணி குட்டி. பாய் இப்போ நம்ம பிளான் பி என்ன பிளான்? அடுத்து அந்த பவுன்சர்கிட்ட நம்ம அடி தான் வாங்க போகிறோம். அதான் சேரை வச்சுல சேர் மேலே காலை வச்சு அடுத்து கேப்டன் கிக்கு தான். எதுக்கு கத்தி வச்சு டைட் பண்ணுறோம்? பேரிகார்டை எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்ணலாம் பாய்? தெரிச்சு ஓடலாமா? கேட்கலாமா? யூக்குள்ள ஓடனே சாபூத்ரி நீ தான்டா கேச்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய் கீழே அந்த பொண்ணு சேஃப்டி தானே? சேஃப்டி தானா? இந்த பயலுங்க ஹைடிங் பிளேஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மாட்டினா வச்சு செஞ்சிடலாம். செய்யலாம். அண்ணே அந்த ஃபிங்கர் பாபா மட்டும் என் கையில அவனை எதுக்கு நீ கேட்குற? அண்ணே ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீனை போட்டு சுத்திங்கிறானே. கரெக்டா. அவன் ஃபிங்கரை மட்டும் சிப்ஸ் போட்டுறான். இருக்கிறதே 3 ஃபிங்கர். இதையும் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா. பாரா வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு. இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இந்த லைட்டு மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. ஐயோ மூழ்கிச்சே. ஏமா நீ நல்லா நைனா ஆகும்லனா கூட உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து எங்க அப்பாலாம் கூட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உன் கூட டேங்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன்.
இது சாக்கா வச்சு பாயணும்னு நினைச்ச செஞ்சிருவேன். ஐம் வெயிட்டிங். செய்யறதுன்னா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன். உனக்கு என் மேல என்ன காட்னே தெரியல, மன உளைச்சலோட சொல்றேன்டி. கல்யாணம் ஆன ஒரிஜினல் பசங்க சாம உங்களை சும்மா விடாதீ. அவுட்டே. யார் என்ன பாபு அண்ணா இங்க விழுந்துட்டு இருக்கீங்க? கத்தாதடா, காதல விழுத்தா கழுத்த அறுத்துருவாங்கடா. என்னண்ணா இந்த வயசுல போய் ஐஸ் பாய் விளையாடுற? எங்க நிலைமை அப்படி இருக்குடா. நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் தான் கேட்சரு? எந்த அக்காடா? ஏய் அங்கடா பண்ணுங்கற? சொல்லாதடா. அண்ணா இங்க ரெண்டு கருங்கோருங்க ஒளிஞ்சிட்டு இருக்குண்ணா. கருப்பா இருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவுல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள போய் கருகுரகுன்னு சொல்லிட்டானடா. மக்களே கேவலப்படுத்துறாங்க மக்களே. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்ல எந்த அக்கா ஒளிஞ்சினுக்குது? இந்த ஏரியாவில் எது நடக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. பொண்ணுங்களை கடத்தி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த பொண்ணை எப்படியாவது சேஃப்டி பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம சைட்லேருந்து அவங்கள அடிக்கிற அடியாக இருக்கும். ஆமா நான் வேணா நான் உங்கள்கிட்ட பேசல மாப்ள. சரவணன்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி அவங்க பசங்களை இறக்கி உடனே அந்த பொண்ணை சேஃப்டி பண்ண சொல்லு. தாசு ஒன்னே உன்னால சேஃப்டி பண்ணி முடியல, உடம்பு ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறானுங்க. சாத்துக்குடி ஜூஸ குற்றோமா சாஞ்சி பத்தோமான்னு இல்லாம என் பையனை பங்கம் பண்ண பாக்குறியா? டேய் உன்னை போக வேணான்னு சொன்னானா? நீ தாண்டா போற அந்த பொண்ணை காப்பாத்துற. மாமா அவனை மட்டும் அனுப்பாதீங்க, அப்புறம் அவனை காப்பாத்த வேற யாரையாவது அனுப்பணும். ஐயோ என்னடா உன் நிலைமை இவ்வளவு குஸ்மியாகுது. ஆனா நான் விட மாட்டேன்டா, உன்னை மாசாக்குறேன்டா. டேய் ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் வச்சிருக்கிற, அந்த பொண்ணை நீ தூக்குற, அதை நீ பாக்குற. புஷ்பானியா? ஆமா, பொருள்ல நீ எது ஈஸியா ஹேண்டில் பண்ணுவ? பொருள்னா எடுப்பே சரியில்லையே. கத்தி கன்னு எது கை பழக்கம்? நான் வேணா பண்ணிக்கோங்க, ஆனா ரத்தம் வண்டி வேணாம். ரத்தம் இல்லாம மட்டையா? டேய் இங்க இருக்கிறதுல எதிரா பெரிய டேங்க்? இந்த டேங்க் தான். வாட்டர் ஃபோபியா.